ஒரு பக்கம் நத்திங் ஃபோன் 2A, இன்னொரு பக்கம் மோட்டோ H50 ஃபியூஷன். இந்த ரெண்டு போன்ல எது வின்னரா இருக்கும்ன்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிருக்கும். ரெண்டுலயுமே எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கார்பன் நியூட்ரலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றது மோட்டோ H50 ஃபியூஷன். இங்க நத்திங் ஃபோன் 2A என்னதான் இவங்க பில்டப் விட்டுருந்தாலும் இந்த இடத்துல சார்ஜர் கட் பண்ணிருக்காங்க. மற்ற விஷயங்கள் நல்லா தான் இருக்கு. இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு H50 ஃபியூஷன்ல லைட்டா பர்ஃபியூம் அடிச்சு தராங்க. ஆனா இந்த பக்கம் நத்திங் ஃபோன் 2A என்னதான் பில்டப்பா கொடுத்திருந்தாலும் இதை ஓபன் பண்ணும்போது நம்ம ஓபன் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ஓபன் பண்ற வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பாக்ஸை கட் பண்ணி தருவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. சரி, இப்போ பாக்ஸ் கண்டென்ட்னு பார்த்தோம்னா ரெண்டுலயுமே உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின்னு, சில பேப்பர் ஒர்க்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள் எல்லாமே இருக்கு. என்ன சொன்ன மாதிரி தான் சார்ஜர் வந்து உங்களுக்கு மோட்டோல இருக்கு, நத்திங்ல இல்ல. சரி, இப்போ இதை ஓரமா வச்சுட்டு இதோட டிசைனை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டு போன்லயுமே டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கு. சொல்ல போனா நத்திங் ஃபோன் 2Aல ஃபர்ஸ்ட் ரெண்டு கலர் தான் லான்ச் ஆச்சு. இப்போ எக்கச்சக்கமான கலர் ஆட் பண்ணிட்டே போறாங்க. ஸோ அதோட பேக் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே பிக்கப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஈஸியா ஸ்கிராச்சும் ஆகுது. கேஸ் போட்டு யூஸ் பண்றது நல்ல விஷயம்னு சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் H50 ஃபியூஷன் பக்கம் வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு மொத்தமா 3 ஃபினிஷிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு இந்த பிங்க் கலர்ல இருக்கிற இந்த லெதர் ஷூடுன்ற மெட்டீரியல். இது மட்டும் இல்லாம மார்ஷ்மெல்லோ ப்ளூன்ற ஒரு கலர் இருக்கு. அங்க ஃபுல்லா வீகன் லெதர் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. இன்னொரு கலர்ல உங்களுக்கு PMA மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. இதுதான் இதுல இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். உங்களுக்கு சைடு ஃப்ரேம் பார்த்தோம்னா ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். என்ன உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற நத்திங் ஃபோன் 2Aல பிடிக்கும் போது கிரிப் ரொம்பவே நல்லா இருக்கு H50 ஃபியூஷனை கம்பேர் பண்ணும்போது. அப்படியே இந்த முன் பக்கமா வந்தோம்னா உங்களுக்கு ரெண்டுலயுமே ஸ்லிம்மான பெசில்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஓரளவுக்கு சிமெட்ரிக்கா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. முக்கியமா உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2A எல்லா சைட்லயுமே சிமெட்ரிக்கான பெசில்ஸ் இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த சைடு ஓவரால் பில்டப் பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பக்கம் IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க மோட்டோல. இதே இந்த பக்கம் நத்திங் ஃபோன் 2Aல பார்த்தோம்னா உங்களுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஓவரால் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா ரெண்டுலயுமே உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஒரு இந்த பட்ஜெட்ல நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ டிஸ்பிளே பக்கம் வருவோம். டிஸ்பிளே சைட் பேசும்போது உங்களுக்கு ரெண்டுலயுமே உங்களுக்கு அமால்ட் டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. என்ன உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2Aல 6.7 இன்ச்க்கான ஃபிளாட் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் மோட்டோல உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதுல பிரைட்னஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டோ நல்லாவே கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. அதுக்கு நத்திங் ஃபோன் 2A மொக்கன்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த இடத்துல இதோட பிரைட்னஸுமே நல்லா தான் இருக்கு. மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் டவுனா இருக்கிற ஃபீல் கிடைக்குது இந்த ஏரியால. மற்றபடி ரெண்டோட டச் ரெஸ்பான்ஸுமே இந்த பட்ஜெட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுல குறை சொல்ற மாதிரி எந்த விஷயங்களுமே சொல்ல முடியாது. அப்புறம் இங்க நீங்க HDR கண்டென்ட்லாம் ப்ளே பண்றீங்கன்னா உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2Aல உங்களுக்கு 4K 60 FPS HDR வீடியோவை நீங்க யூடியூப்ல ப்ளே பண்ண முடியும். இதே இந்த பக்கம் மோட்டோல பார்த்தோம்னா உங்களுக்கு 4K ப்ளே பண்ண முடியும். ஆனா HDR சப்போர்ட் இப்போதைக்கு கிடையாது. அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட்டை பத்தி பேசும்போது உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2Aல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. மோட்டோல 144 Hz கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ரியல் டைம் யூசேஜ்ல உங்களுக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலரான ரிசல்ட் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த ரெண்டு போனோட ஓவர் வியூன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டாப்ல ரெண்டுலயுமே செகண்டரி மைக் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரைட் சைடுல வந்தோம்னா உங்களுக்கு ஃபோன் 2Aல உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இதே உங்களுக்கு மோட்டோல வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல இன்னொரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இதே லெஃப்ட் சைடுல வந்தோம்னா உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2Aல வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. மோட்டோல எதுவுமே கிடையாது. இப்போ அப்படியே பாட்டம் சைடில் வந்தோம்னா ரெண்டுலையுமே சிமிலரான பொசிஷன் தான் இருக்கு. உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் டைப் சி போர்ட், அதுக்கு பக்கத்தில் பிரைமரி மைக்கு, அப்புறம் வழக்கமாக வர சிம் கார்டு ஸ்லாட் தான். என்ன ரெண்டு ஃபோன்லையுமே குத்தம் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டும் கிடையாது, டெடிகேட்டட் ஸ்லாட்டும் கிடையாது. ரெண்டு சிம் மட்டும் தான் போட முடியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் வேணுன்றதை கிளியராக மைண்டில் வச்சுட்டு சூஸ் பண்ணுங்க. அப்புறம் இதோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் சரி, ஃபேஸ் அன்லாக்கும் சரி, ரெண்டுலையுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க வேலை பார்த்துச்சு. அதில் எந்த பஞ்சாயத்தும் பெருசாக சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை. அடுத்ததான் இங்கே காலிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது இதுலேயுமே ரெண்டு ஃபோன்லையும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. மேஜர் கால் ட்ராப்பும் கிடையாது. இப்போ கால்ஸை பற்றி பேசும்போது அப்படியே ஆடியோ சைடும் எட்டி பார்த்தலாம். இங்கே சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையுமே நல்லா தான் இருக்குது சவுண்டு. ரெண்டுலையுமே டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு மோட்டோ கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 2Aல ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா அப்படியே நெட்வொர்க் பக்கம் வருவோம். இங்க உங்களுக்கு ரெண்டுலயுமே 5G பேண்ட் எக்கச்சக்கமா கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த நத்திங் ஃபோன் 2Aல 13 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. மோட்டோல 12 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன இங்க மோட்டோ சொதப்பி வச்சிருக்காங்கன்னா வெப்சைட்ல 12ன்னு போட்டிருக்காங்க, மார்க்கெட் பண்ற இடத்துல 15ன்னு போட்டிருக்காங்க. அந்த பஞ்சாயத்தை அவங்க திருத்திட்டு வர வரையிலும் நம்ம வெப்சைட்ல இருக்கிறதே கணக்கில் எடுத்துக்குவோம். இதோட 5G ஸ்பீட்னு பார்த்தோம்னா ரெண்டுலயுமே நல்லா தான் இருக்கு. அதுல பெரிய வித்தியாசத்தை நான் ஃபீல் பண்ணல ரியல் டைம் யூசேஜ்ல. அப்புறம் இங்க ஸ்டோரேஜ் பக்கம் வருவோமே.
வருமே 20000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேல போகும்போது ரெண்டுலயுமே அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருக்கணும். ஆனா ரெண்டுலயுமே உங்களுக்கு UFSல 2.2 கொடுத்துருக்காங்க. இதனால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிஹைண்டா இருக்கிற ஃபீல் கிடைக்கும். அப்புறம் என்ன பாட்டம்ல ரெண்டுலயுமே USB 2.0 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதர் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுலயுமே NFC சப்போர்ட் இருக்கு. அதனால ஈஸியா கான்டாக்ட்லெஸ் பேலாம் அசால்ட்டா பண்ணிடலாம். உங்களுக்கு Wi-Fi சப்போர்ட்னு வரும்போது Nothing Phone 2a Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. மோட்டோல Wi-Fi 5 இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு Nothing Phone 2a 5.3 இருக்கு, இங்க 5.2 இருக்கு. அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்குற பெர்ஃபார்மன்ஸை பத்தி இப்போ பேசலாம். உங்களுக்கு மோட்டோல 7S Gen 2 கொடுத்துருக்காங்க, ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர். இந்த பக்கம் உங்களுக்கு நத்திங்ல டைமென்சிட்டியோட 7200 ப்ரோ அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா நேமிங்லாம் வச்சிருக்காங்க. நேம் படி பார்த்தா இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இருந்தாலும் உங்களுக்கு மோட்டோ H50 ஃபியூஷனோட கம்பேர் பண்ணும்போது பெஞ்ச்மார்க்ல நல்ல ஸ்கோர் தான் கிடைச்சு. ஆனால் டைமென்சிட்டி 7200க்கான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இங்கே பெஞ்ச்மார்க்கை பற்றி பேசும்போது உங்களுக்கு மோட்டோவில் 5.8 லேக்ஸ் சொல்லியமான ஆண்ட்ராய்டு கிடைச்சிச்சு. Nothing Phone 2a 6.27 லேக்ஸ் சொல்லியமான ஸ்கோர் கிடைச்சு. இது கிக் பெஞ்ச்லாம் வரீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து Nothing Phone 2a அசால்ட்டாக வின் ஆகுது. இப்போ அப்படியே தெர்மல் த்ராட்லிங் சைட் போனோம்னா உங்களுக்கு மோட்டோவில் 89%க்கான ஸ்டெபிலிட்டியும் Nothing Phone 2a 86%க்கான ஸ்டெபிலிட்டியும் கிடைக்குது. இதே 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு வந்தோம்னா உங்களுக்கு மோட்டோ கம்பேர் பண்ணும்போது Nothing Phone 2a பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ஏரியால. ஓகே, பெஞ்ச்மார்க்லாம் ஓவருங்க. ஆனா இப்போ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நார்மல் டெய்லி யூசேஜ் பண்றீங்கன்னா ரெண்டுலயுமே எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. என்ன Nothing Phone 2a ஏர்லியா லான்ச் பண்ணும்போது எக்கச்சக்கமான பக்ஸ் இருந்துச்சு, இப்போ நிறையவே குறைச்சிருக்காங்க. UI எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா உங்களுக்கு மோட்டோவுமே ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்தை தவிர்த்து பார்த்தோம்னா இதுலயுமே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குதுங்க. இங்க கேமிங்னு வரும்போது உங்களுக்கு மோட்டோல நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா உங்களுக்கு PUBGல 60 FPS வரையும் ப்ளே பண்ணலாம். நீங்க COD போறீங்கனாலும் உங்களால 60 FPS வரையும் ப்ளே பண்ண முடியும். இந்த இடத்துல ஹீட்டிங்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 41 அந்த மாதிரி போகுது. இதே இந்த Nothing Phone 2a பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு கேமிங்ல CODல 90 FPS வரையும் சப்போர்ட் இருக்கு. இதே PUBG சைடு வந்தோம்னா உங்களுக்கு 60 FPS சப்போர்ட் இருக்கு. ஆனால் கேம் பிளேன்னு வரும்போது முன்னெல்லாம் ரொம்பவே லாக் அடிச்சிச்சு. இப்போ PUBGல நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, CODல நல்லாவே இருக்கு. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா டவுன் தாங்க Nothing Phone 2a. இப்போ இன்னொரு மேஜரான ஏரியா பேட்டரிஸ் தான் நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும் ஃபோனில். இந்த இடத்துல சார்ஜர் வந்து நத்திங்ல கிடையாது, மோட்டோல இருக்கு. சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா 1 hour 15 minutes அந்த மாதிரி டைம் Nothing Phone 2a ஃபுல்லா சார்ஜ் பண்ண எடுத்துக்கும். இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு தேர்ட் பார்ட்டி சார்ஜர் சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 hour 34 minutes ஆகும். இதே இந்த பக்கம் மோட்டோ சைடு வந்தோம்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 50 minutesல இருந்து 60 minutes குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டோ பெட்டரா இருக்கும். இப்போ ஆக்சுவல் பேட்டரி லைஃப் வருமே, இங்க பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பக்கம் டைமென்சிட்டியோட ஆப்டிமைசேஷன், இன்னொரு பக்கம் ஸ்னாப்டிராகனோட ஆப்டிமைசேஷன். இந்த இடத்துல எனக்கு ஹெவியா நான் புஷ் பண்ணும்போது மல்டிபிள் அப்ளிகேஷன் ஒரு டைம் ஃப்ரீக்வன்சிக்குள்ள ரன் பண்ணும்போது எனக்கு மோரார்லெஸ் சிமிலர் ரிசல்ட் கிடைச்சிச்சு. இருந்தாலும் Nothing Phone 2a கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லைட்டா மோட்டோ எட்ஜ் எடுக்குது. இந்த இடத்துல எனக்கு இங்க ஒரு 6.5 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு 7 மணி நேரத்துல இருந்து 7.5 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. இதே இப்போ பேக் கேமரா சைடு வந்தோம்னா உங்களுக்கு Nothing Phone 2a ரெண்டுமே உங்களுக்கு சாம்சங் சென்சார் தான், ரெண்டுமே 50 மெகாபிக்சலுக்கான சென்சார். இதே இந்த பக்கம் மோட்டோ பேக் சைடு வந்தோம்னா உங்களுக்கு சோனி லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டரியா இருக்கிறது 13 MBக்கான அல்ட்ராவைட் சென்சார். ஸோ இங்க சென்சார்னு பார்க்கும்போது உங்களுக்கு Nothing Phone 2a சுப்பீரியரா தெரிஞ்சாலும் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குங்க. இந்த ரெண்டு ஃபோனோட கேமரா சாம்பிள் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் மோட்டோவில் பெட்டராக இருந்துச்சு. இப்போ அப்படியே பேக் சைடு வந்தாலும் மோட்டோவில் பெட்டரான அவுட்புட் கிடச்சிச்சு நத்திங்கை கம்பேர் பண்ணும்போது. நத்திங்கில் இருக்கிற மேஜர் இஷ்யூவே இதோட ஸ்கின் டோனு கான்ட்ராஸ்ட்லாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. சரி, இப்போ அப்படியே வீடியோ சைடு வந்தாலும் இங்கேயுமே வந்து நத்திங்கில் வந்து அதே ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இருக்குது. இங்கே மோட்டோவில் ரொம்பவே பெட்டராக இருக்குது நத்திங்கை கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ இதோட சாஃப்ட்வேர் சைடு வருவோமே. இங்கே பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் நம்பர் ஆஃப் ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அந்த மாதிரி அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக சாஃப்ட்வேர் பூட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஃபோன் 2a பெட்டராக இருக்கும். சொல்லப்போனால் வெறும் 25 அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்குது. இது இந்த சைடு வருவோமே, மோட்டோ மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பெட்டராக தான் இருக்குது. இருந்தாலும் Nothing Phone 2a கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 35 அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த பக்கம் மோட்டோ ஜெஸ்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், மோட்டோ கனெக்ட் அப்படி இப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நத்திங்கோட கூலான அனிமேஷன்ஸ், அதுவும் இல்லாமல் இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ், கிளிஃப் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு இந்த பக்கம் Nothing Phone 2a. ஸோ இங்கே OS பார்க்கும்போது எனக்கு ரெண்டுலையுமே நல்லா இருந்த ஃபீல் தான் கிடைக்குது. இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றி பேசுவோமே.
இங்க ரெண்டுலயுமே உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. என்ன உங்களுக்கு நத்திங்ல எக்கச்சக்கமான OS அப்டேட் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் மோட்டோல அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் இதோட ட்ராக் ரெக்கார்டு அந்த அளவுக்கு சிறப்பாகவும் இல்லை. பாப்போமே எந்த அளவுக்கு இந்த ப்ராமிஸை வந்து மோட்டோ நிறைவேற்றினா யூசருக்கு நல்லதுதான், நல்லா இருந்தா நல்லது தானே. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் இங்கே ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பேஸ் ஸ்டோரேஜ் 8GB 128GB வேரியன்ட் வருது. இந்த இடத்துல நத்திங் ஃபோன் 2 23,999 ரூபாய்க்கு 8GB 128GB வேரியன்ட் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே மோட்டோ சைடு உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கு 8GB 128GB வேரியன்ட் புஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக 21,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் இந்த மோட்டோவை வாங்க முடியும். என்ன ஸ்டாக்லாம் அப்பப்போ தான் வந்துட்டு போகும். இது இந்த சைடு நத்திங் ஃபோன் 2 திடீர்னு பிரைஸ் கட் பண்ணுவாங்க, திடீர்னு பேங்க் ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு 23,999 அந்த பிரைசிங்ல தான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க இதுவரையிலும் பார்த்த டெஸ்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது கிளியரா உங்களுக்கு மோட்டோ H50 ஃபியூஷன் வின்னரா தாங்க இருக்கு. இருந்தாலும் நத்திங் ஃபோன் 2 சில பேர் சில விஷயங்களுக்காக சூஸ் பண்ணலாம். முக்கியமா இதோட ஃப்ளூயன்ஸான UI யூசேஜ்க்காகவும் இதோட யூனிக்கான டிசைன்ஸ்க்காகவும் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நீங்க நத்திங் ஃபோன் 2 கன்சிடர் பண்ணலாம். முக்கியமா சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது. மோட்டோலையும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இதோட டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. முக்கியமா இந்த செக்மெண்ட்ல கர்வ்டு டிஸ்பிளேல பெட்டரான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே மல்டிமீடியா யூசேஜ் நல்லா இருக்கு. கேமிங்கும் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் வரையும் டெய்லி நீங்கள் விளையாண்டிங்கன்னா எந்த பஞ்சாயத்தும் இருக்காது. பேட்டரிஸும் ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். என்னதான் நான் சொல்லியிருந்தாலும் நீங்களும் இந்த ரிவ்யூவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் நீங்களே ஒரு கிளியர் ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய ரிவ்யூஸோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்